வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச் அகாடமி. இன்றைய வகுப்புல தென்னிந்திய வரலாறு, அதாவது சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா தென்னிந்தியாவை ஆட்சி பண்ணின பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்களை பத்தி பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல பார்க்கும்போது பல்லவர்களையும் அவர்களுக்கு நேர் எதிராக இருந்த ஒரு எதிரியா இருக்கக்கூடிய சாளுக்கியரை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பல்லவரை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பல்லவர்கள் யாருன்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் பகுதி இருக்கு இல்லையா, அதை ஆட்சி பண்ணவங்க தான் பல்லவர்கள் இருக்காங்க. சரிங்களா? அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து, சரிங்களா, அதுபோல என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுடைய காவேரி வரை இருக்கு இல்லையா, காவேரி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க நம்முடைய பல்லவர்கள். சரிங்களா? இந்த பல்லவர்கள் யாருன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீனியர்கள் இல்லாட்டி பாரசீகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப பாரசீகர்னு சொல்ற முடியாது, பாரசீகர் அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆச்சு, அதாவது பாத்தீங்கன்னா வந்து பாரசீகர் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பகல்வா அப்படின்னு மாறிச்சு. அத கடைசி என்னாச்சு பல்லவா அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது போக பாத்தீங்கன்னா வந்து நிறைய குறிப்புகள் காணப்படுதுன்னு சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் சாதவாகனர்களுடைய படைத்தளபதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பகுதியை கேப்சர் பண்ணிட்டு இவங்க மன்னர் அறிவிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சி பண்ண பகுதி காஞ்சிபுரம், அது தெரிஞ்சுங்க. ஆட்சி பண்ண ஆண்டு பாத்தீங்கன்னா கிபி 400ல இருந்து 400 நூற்றாண்டுல இருந்து என்ன பண்றாங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஆட்சி பண்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க தெரிஞ்சுங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, இவங்க பார்த்தீனிய குடும்பம் சொல்லாச்சு. சோ அதாவது பாரசீகர்கள் அல்லது பார்த்தீனிய வம்சம் சொன்னாங்க. சரிங்களா? அடுத்து சொல்றாங்கன்னா இவங்க தென்னிந்தியாவில் எழுந்த ஒரு பூர்வக்குடி. காரணம் காஞ்சிபுரத்தை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது காஞ்சிபுரம் தலைநகரமா இருக்கு. அவங்க ஆட்சி பண்ண பகுதி எங்க இருக்கு, ஆந்திராவுடைய வடக்கு பகுதியில இருந்து. சரிங்களா? ஆந்திரா இருக்கு இல்லையா, அது ஆந்திராவோட வடக்கு பகுதியில இருந்து என்ன பண்றாங்க, காவேரி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. அதே போல பண்ணி சொல்றாங்க பாத்தீங்கன்னா சிவாஸ்கந்தர் வந்து என்ன பண்றாரு, இதை உருவாக்கி வைக்கிறாரு. சரிங்களா? பல்லவரை மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா முற்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள் 3ஆ பிரிக்கிறாங்க. இயர்லி பல்லவாஸ், மிடிவல் பல்லவாஸ், லேட்டர் பல்லவன் பிரிக்கிறாங்க. அந்த இயர்லி பல்லவாஸ் முற்கால பல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல யார் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சிவாஸ்கந்தவர்மன் தான் உருவாக்கி வைக்கிறாரு. சரிங்களா? அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா முற்கால பல்லவர்களை சிறந்த ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, 4ஆம் நூற்றாண்டுல இந்த பல்லவ வம்சம் தோற்றுவிக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு. அஸ்வமேத யாகம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பேரரசன் இருக்காருன்னா அவருடைய குதிரை என்ன பண்ணுவாங்க, திறந்து விட்டுருவாங்க, மட்டும் ஓடிட்டே இருக்கும். அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் ஓடி போய் நிக்குதோ அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரசோட கண்ட்ரோல்ல வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த குதிரை வரது பிடிக்காம ஒருத்தன் நிறுத்துறான்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்னா அரசனுக்கும் குதிரை நிறுத்தி வச்ச இடையில போர் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப யார் அரசன் கெத்தா இருக்கானோ, யாருக்கு எதிரிகள் கிடையாதோ, எந்த அரசனை பார்த்து மக்கள் பயப்படுவாங்களோ அந்த அரசன் என்ன பண்ணுவான், அஸ்வமேதையாக நடத்துவான். சரிங்களா? அப்படி ஒரு வீரன் தான் பாத்தீங்கன்னா வந்து சிவாஸ்கந்தவர்மனா இருந்திருக்காரு. அஸ்வமேதையாக நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது விஜயாஸ்கந்தவர்மன். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சிவாஸ்கந்தவர்மனும் விஜயாஸ்கந்தவர்மனும் இருக்காங்க பிராகிருத மொழியில வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. பிராகிருத மொழியில. சரிங்களா? பிராகிருத மொழி எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் உருவாக்கி இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா வந்து அடுத்து வர்றது காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணு கோபன். ஆல்ரெடி படிச்ச குப்தர்கள் படிக்கும்போது ஓகேங்களா, சமுத்திரகுப்தர் பலர் என்ன பண்ணிருப்பாரு, சமுத்திரகுப்தர் பார்க்கும்போது தென்னிந்தியாவுக்கு வந்துட்டு போயிருப்பார். தட்சிண பாத படையெடுப்பு. அப்படி படையெடுப்பும் போது தோற்கடிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு கோபனா இருந்திருப்பார். சரிங்களா? அதை பத்தி முதல்ல படிச்சிருக்கோம் இல்லையா, கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதை பத்தின ஒரு குறிப்பு தான் பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொன்னோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதை அட்டச்சது யாருன்னா ஹரிசேனர். நட்டச்சது பாத்தீங்கன்னா ஹரிசேனர் நாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அதெல்லாம் முதல்ல படிச்சோம். ஓகேங்களா? அதேதான் என்ன சொல்றாங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து தென்னிந்தியாவுடைய தட்சிண பாத படையெடுப்பின் போது தோற்கடிக்கப்பட்ட காஞ்சிபுரத்தை சேர்ந்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணு கோபன். இதை பத்தின கல்வெட்டு தான் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதை உருவாக்கி வச்சது யாரு, ஹரிசேனர் அப்படிங்கிற படைத்தளபதி. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து வர்றது யாருன்னா சிம்ம விஷ்ணு அல்லது சிம்மவர்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு களப்பிரர்களை தோற்கடிச்சிருக்காரு. சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. களப்பிரர்களை தோற்கடிச்சிருக்காரு. சரிங்களா? அது போல நம்ம பாத்தீங்கன்னா இலங்கையை என்ன பண்றாரு, தன்னோட கண்ட்ரோல் சேர்த்துக்கிறாரு. சரிங்களா? அப்ப சேர்த்துட்டு என்ன பண்றாரு, ஏன்னா காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இலங்கை ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. அப்படின்ற காஞ்சிபுரத்தையும் கேப்சர் பண்ணிருக்காங்க. அதே போல வந்து இலங்கையை கேப்சர் பண்ணிருக்காங்க. அதே போல என்ன பண்றாங்க, களப்பிரர்கள் தோற்கடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அவருக்கு என்ன பேர் இருக்கிறாங்கன்னா அவனி சிம்மான்னு பேர் இருக்கிறாங்க. அவனி சிம்மம். அதாவது என்னன்னா ஒட்டுமொத்த பூமியையும் காப்பாற்றக்கூடிய கைப்பற்றக்கூடிய அர்த்தம். சரி, அவனி சிம்மன் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பூமிக்கு இவர்தான் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். பேர்ல இருக்கு இல்லையா, சிம்ம விஷ்ணு, சிம்மவர்மன். அப்ப பாத்தீங்கன்னா இவர்தான் சிங்கம் போன்ற அர்த்தம். அது அவனி சிம்மங்கிற மீனிங். ஓகேங்களா? அது போக பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு,
பாரவி அப்படிங்கிற ஒரு புலவரை ஆதரிக்கிறாரு. பாரவி அப்படிங்கிற புலவரை ஆதரிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், அது கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வர யார் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன். அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? சோ இவர் பாத்தீங்கன்னா கலை, இலக்கியம், ஓவியத்துல வந்து பயங்கர ஃபேமஸா இருப்பார். அதே போல எல்லா கலையும் வளர்த்துட்டு இருப்பார். ஓகேங்களா? இவர் வந்து போர் பண்ணதை விட கலை இலக்கியங்கள் வளர்த்தது அதிகமா இருக்கும். சரிங்களா? சிவகாமியின் சபதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு தமிழ். அந்த புத்தகத்துல பார்க்கும்போது காஞ்சிபுரத்தை கடிகை மாநகரம்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொல்றாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, கடிகை அப்படின்னாலே கல்வின்னு அர்த்தம். அப்ப அந்த புக்கை ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பண்ணுவாங்கன்னா ஒரு கேரக்டர் வந்துட்டே இருக்கும், காஞ்சிபுரத்துக்கு போய் கல்வி கத்துக்க போறோம்னு வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவை என்ன பண்றது, முழுக்க முழுக்க காஞ்சிபுரத்தை நோக்கிய படையெடுத்து கல்வி கத்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை யாருக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா பல்லவர்களுக்கு தான் இருக்கு. சரிங்களா? அப்படி விட்டாங்கன்னா கல்வி மட்டும் இல்லாம ஓவியம், வில் விடுறது, அதே போல வந்து சிற்பக்கலை, நடனம்னு சொல்லி எல்லாமே ஃபேமஸா இருந்திருக்கு. யாரோட காலத்துல குறிப்பா மகேந்திரவன் காலத்துல ஃபேமஸா இருந்திருக்கு. ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, ஒரு மிக சிறந்த அறிஞரா இருக்காரு, கவிஞரா இருக்காரு. அப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா விசித்திர சித்தா, அதே போல பாத்தீங்கன்னா வந்து மத்த விலாச பிரகாசம் சொல்லி புக் எழுதுறாரு. சரிங்களா? அது போல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இவர் வந்து தக்ஷின் சித்ரான்னு புக் எழுதுவார். தக்ஷின் சித்ரா, அதாவது வந்து ஓவியத்தை பற்றிய இந்தியாவின் முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா வந்து தக்ஷின் சித்ரா சொல்லுவாங்க. அதாவது ஓவியக்கலை ஃபேமஸா இருக்காரு. மத்த விலாச பிரகாசம் புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவர் ஓவியத்துல சிறப்பா இருக்கறனால சித்திரக்கார புலின்னு சொல்லுவாங்க. சித்திரக்கார புலி. ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா சொல்றாங்க இவர் வீணை வாசிக்கிறது வல்லவரா இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு வீணை வாசிப்பு வல்லவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உருத்திர சாரியார் தான் வந்து சொல்லி கொடுத்திருப்பார். வீணை வாசிக்கிறதுக்கு உருத்திர சாரியார் தான் பாத்தீங்கன்னா குருவா இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா இவர் வந்து சங்கீரண சாதி, சேத்தக்காரி, மத்த விலாசா, சித்திரக்கார புலி, சத்திய சர்தன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பேரா இருக்கும். இவர் வந்து கலை இலக்கியத்தை டெவலப் பண்ணதுனால நிறைய பேர் வச்சிருந்திருப்பாங்க. சித்திரக்கார புலின்னு என்ன அர்த்தம், அவர் ஓவியத்துல சிறப்பா இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா வீணை வாசிப்பு சிறப்பா இருந்திருப்பாரு. குரு யாரு, குருத்திரச்சாரியார். அடுத்து நம்ம பாருங்க சங்கீரண சாதி, இசையில வந்து சிறப்பா இருந்தாலே சங்கீரண சாதி பேர் இருக்கிறாங்க. சேத்தக்காரியன் இருக்காங்க. காரணம் திருவடியில வந்து கோயில் கட்டி கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அதே போல வந்து நிறைய விஷயங்கள் பத்தி செஞ்சிருப்பாரு. அதுவும் முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவர் வந்து சமண மதத்துல இருந்து அப்புறம் வழிகட்டுறாரு, சைவ மதத்துக்கு மாறாரு. காரணம் இவருக்கு வந்து கடுமையான வயிற்று வலி இருந்திருக்கும். அந்த வயிற்று வலி என்ன ஆகுது, அப்பரோட வழிகாட்டுதல் தான் என்ன ஆகுது, குணமடையுது. அப்படின்ற இவர் வந்து சைவ மதத்துக்கு மாறியறாரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, மகேந்திரவர்மன் காலத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிரியா பார்த்தீங்கன்னா சாளுக்கிய வம்சம். குறிப்பா 2ஆம் புலிகேசி. சரிங்களா? அப்பன்னா பாத்தீங்கன்னா இவங்க வந்து காஞ்சிபுரத்தை போய் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப சாளுக்கியர்கள் எப்படி இருப்பாங்க, ஆந்திரா போய் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆந்திராக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியார் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த 2ஆம் புலிகேசி. சரிங்களா? அவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி வந்து மகேந்திரவர்மனை தோற்கடிச்சிருவாரு. மகேந்திரவர்மனை வந்து தோற்கடிச்சிருவார். புலிகேசி ஜெயிச்சிருவார். சரிங்களா? ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஆக்சுவலா அந்த புக் படிக்க தெரியவே தெரியும். அப்ப மகேந்திரவர்மன் வருத்தப்படுவார். இந்த மாதிரி கலை கோயில்னு டெவலப் பண்ண இருக்கலாம், போர் பண்ணி பழகிருக்கலாம் போல, என்ன பண்ணிருக்கலாம், போர் புரிஞ்சிருந்தா வந்து மக்களை காப்பாத்திருப்பான்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி சீன் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த போர்ல இறந்திருப்பார். சாளுக்கியர் நடந்த போர்ல வந்து மகேந்திரன் இறந்திருப்பாரு. ஆனா அதுக்கு சும்மா ரொம்ப விட முடியுமா, முடியாதுல்ல. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் நரசிம்மவர்மன். இவர் யாரு, மகேந்திரவர்மனுடைய மகன். அவர்தான் வந்து நரசிம்மவர்மனா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தான் அப்பாவை கொன்னாங்க இல்லையா, அதாவது மகேந்திரவர்மன் கொன்னாங்க இல்லையா, அந்த சாளுக்கியரை தேடி பிடிச்சு கொல்லுவார். அதுவும் பாத்தீங்கன்னா சாளுக்கியோட தலைநகரம் பாத்தீங்கன்னா வந்து வாதாபின்னு சொல்லுவாங்க. அப்படின்றாங்க 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சு சாளுக்கிய தலைநகரம் இருக்க வாதாபி அதை ஃபுல்லா வந்து கொளுத்தி விட்டு வந்துருவாரு. அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து வாதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாதாபி வந்து என்ன கேப்சர் பண்றதுனால வாதாபி கொண்டு அழைக்கப்பட்டது யாருன்னா முதல் நரசிம்மவர்மன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா வந்து மாமல்லன் அல்லது மாமல்லன். இவர் பேர்ல உருவாக்கப்பட்டதான் மாமல்லபுரம். காரணம் பாத்தீங்கன்னா மாமல்லம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மல்லன் சொல்லுவாங்க இல்லையா, மல்யுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, மல்யுத்தம் தான் வந்து மற்போர், குஸ்தி சொல்லுவாங்க அதான். அப்ப என்ன பண்றாங்கன்னா மல்யுத்தத்துல வந்து சிறப்பா இருக்கிறனால சொல்றாங்க மாமல்லன் அல்லது மகாமல்லன் சொல்லி அழைக்கிறாங்க. இவரு பேர்ல உருவாக்கப்பட்டதா மாமல்லபுரம். சரிங்களா? அப்புறம் இருக்காரு. அது போக சோ ஆல்ரெடி ஃபேமஸா இருக்காரு, ரொம்ப கெத்தா இருக்காரு. அப்புறம் பண்றாரு சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் சொல்லி எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாரு. அது கூட பண்றாரு இலங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா படை அனுப்பி இப்ப மானவர்மனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். இலங்கை அரசன் பேர் மானவர்மன். ஓகேங்களா? அந்த மானவர்மனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சிருப்பாரு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். இவர் பேர் உருவாக்கப்பட்டதான் மாமல்லபுரம் அல்லது மகாமலிபுரம். சரிங்களா? இவர் காலத்துல பாத்தீங்கன்னா ஹுவான் சோங்லாம் சொல்லக்கூடிய ஒரு சீன பையன் வந்து போவார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்த நிலைக்காரர் வந்து அப்பர், திருஞான சம்பந்தர், சிறு தொண்டர் போன்ற நிறைய பேரை ஆதரிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த கேள்வியும் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுவும் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வர்றது யாருன்னா மகேந்திரவர்மன் 2. சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, வராரு. அதுக்கடுத்து வர்றாருன்னா பரமேஸ்வரவர்மன்.
சரிங்களா. இவர் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சாளுக்கிய சேர்ந்த விக்ரமாதித்தனை தோற்கடிச்சிருப்பாரு. விக்ரமாதித்தனை தோற்கடிச்சிருப்பாரு, பரமசிவன் ஜெயிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா. அடுத்து வரது யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். இவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ராஜசிம்மன் பேர் வைக்கிறாங்க. ராஜசிம்மன். அந்த அளவுக்கு இவரும் கெத்தா தான் இருந்திருக்காரு. அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் கட்டியிருக்காரு. அதே போல மாமல்லபுரத்துல கடற்கோயில் கட்டியிருக்காரு. ஓகேங்களா. சோ தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போல என்னன்னா மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, மகேந்திரவர்மன் தான் குடவரை கோயில்கள் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்குனது. குடவரை கோயில்கள்ங்கிற கான்செப்ட் உருவாக்குனது மகேந்திரவர்மன். அதே போல மாமல்லபுரத்தை உருவாக்கி அதுல பாத்தீங்கன்னா நம்ம இருப்பாரு ஒற்றை கல் தூண். மாமல்லத்தை உருவாக்கி ஒற்றை கல் தூண் கட்டு வச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து நம்மளுடைய நரசிம்மவர்மன். அதே போல மாமல்லபுரத்துல கோயில் கட்டுனது யாருன்னு கேட்டாங்கன்னா நரசிம்மவர்மன். சரிங்களா. சோ மாமல்லபுரத்தை உருவாக்குனது வந்து நரசிம்மவர்மன். காரணம் ஒரு மாமல்லன். சரிங்களா. அதே போல பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல கடற்கரைகள் கட்டுனது யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன். மிஸ் பண்ணிடுறாங்க. இவருக்கு என்ன பேர் இருக்கிறாங்க, சங்கர பக்தன்னு பேர் இருக்கிறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா சிவனுக்கு நிறைய கோயில் கட்டி இருந்திருப்பாரு. அப்ப சங்கர பக்தன்னு பேர் இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆகம பிரியர். சோ ஆகமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கோயில் எப்படி கட்டணும், வீட்டுக்கு வாஸ்து பாக்குறோம் அதே மாதிரிதான். ஒரு கோயில் எப்படி கட்டணும், எப்படி பூஜை பண்ணணும் இருக்கு இல்லையா, அது ஆகம விதிகள்னு சொல்லுவாங்க. அந்த விதிகள் தேடி திட்டமிட்டாரு அதே மாதிரி ஃபாலோ பண்றதுனால இவர் என்ன சொல்றாங்க ஆகம பிரியன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது போக வாத்திய வித்யார்த்தர், இசைக்கலையில சிறந்தவரா இருப்பார். அப்புறம் பண்றாரு இவர் காலத்துல பாத்தீங்கன்னா தண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்திருப்பார். ஓகேங்களா. அவர் என்ன இருக்காரு, தண்டின் அலங்கார செய்யுள் புக் எழுதியிருக்காரு. தண்டிங்கிற அமைச்சர் இருந்திருக்காரு. தண்டின் அலங்கார செய்யுள் அப்படிங்கிற புக்கும் எழுதியிருக்காரு. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா தண்டின் அலங்கார செய்யுள் எழுதுனத தண்டின் வந்து யாரு காலம்னு கேட்பாங்க. நரசிம்மவர்மன் 2 காலத்துல இருந்திருக்காரு. ஓகேங்களா. இதை தெரிஞ்சுங்க. அது போல ஒரு விஷயம் பாருங்க. அடுத்ததாக வந்து 2ஆம் நந்திவர்மன் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோயில் கட்டுறாரு. அதே போல முக்தேஸ்வரர் கோயில் கட்டுறாரு. இவர் தெரிஞ்சுக்க இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இவரோட காலத்துல வந்து திருமங்கை ஆழ்வார் சமகாலத்துல வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா. ஆழ்வார்ல சிறப்பான பெண் ஆழ்வார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். அவங்க வந்து 2ஆம் நந்திவர்மன் காலத்துல வாழ்ந்திருக்காங்க. அடுத்து நந்திவர்மன் 3. இங்க என்ன பாத்தீங்கன்னா நந்திவர்மன் 3 காலத்துல பாத்தீங்கன்னா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய போர் நடக்கும். சரிங்களா. பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர் நடக்கும். அந்த போர்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா திருப்புறம்பியம் போர்னு சொல்லுவாங்க. இங்க என்ன இருக்காருன்னா நந்திவர்மன் 3 இருக்காரு இல்லையா, அவர் என்ன இருக்காரு வரகுணவர்மன். அதே போல வந்து ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியனை ஜெயிச்சிருவார். அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நந்திவர்மனுக்கு, சரிங்களா, நந்திவர்மன் சொல்லுவாங்க தெல்லாறு எரிந்த நந்திவர்மன், தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் சொல்லுவாங்க. காரணம் என்ன பண்றாரு, இது வந்து பாண்டியர்கள் ஃபுல்லா தோற்கடிச்சிடுறாரு. சரிங்களா. அந்த இடம் பாத்தீங்கன்னா தெல்லாரா இருக்கும். இதை பத்தின ஒரு புத்தகம் தான் பாத்தீங்கன்னா நந்தி கிளம்பகம். நந்தி கிளம்பம் படிக்கும் இலக்கியத்துல அந்த நந்தி கிளம்பகம் பாத்தீங்கன்னா இந்த போரை பத்தின ஒரு புத்தகம். சரிங்களா. அது தெரிஞ்சுக்கணும். அதே போல கடைசி அரசர் பாத்தீங்கன்னா அபராஜிதவர்மன். கடைசி அரசர்னா வந்து அபராஜிதவர்மனா இருப்பாரு. சரிங்களா. என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கடைசி ஏன் தோற்கடிக்கப்படுறாரு பாத்தீங்கன்னா ஆதித்ய சோழன் வந்துருவார். ஆதித்ய சோழன் சண்டை போடுவாங்க, தோத்துடுவாரு இவரு. சரிங்களா. ஆதித்ய சோழன் வந்து வருவாரு. ஆதித்ய சோழன் ஜெயிச்சிருவாரு. அபராஜிதவர்மன் தோத்துருவாரு. அப்ப என்னாச்சு பல்லவ வம்சம் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. சரிங்களா. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்க தெளிவா, எக்ஸாம் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது பல்லவரோட நிர்வாகத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்துல ராஷ்டிரகூடம் சொல்லி பிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த நாடு இருக்கு இல்லையா, அது ராஷ்டிரகூடம். அது என்ன பண்றாங்க விஷயம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நாடுன்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் ஊர்னு பிரிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூடம், விஷயம், நாடு, ஊர்னு பிரிப்பு இருக்கு. அதுபோல பாத்தீங்கன்னா வந்து அரசன் சொல்றாங்க இறை, ராஜாதி ராஜா, கோன் அப்படின்னு சொல்லி அரசர் அழைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா ராஜா குருமாரி உட்காந்துக்கிட்டு, அவங்க யாரும் பாத்தீங்கன்னா அமர்த்தியான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆலோசகர்கள் வந்து அமர்த்தியா. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அரசன் வந்து நீதி வழங்கக்கூடிய இடத்துல சொல்றாங்க அதிகரண மண்டபம். சோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, பல்லவர்கள் காலத்தில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது, அதிகரண மண்டபம். அவ்வளவுதான். சரிங்களா. அதுவும் பாத்தீங்கன்னா மகேந்திரவாடி, மாமண்டூர் ஏரியெல்லாம் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் இருந்தார் இல்லையா, அவரால் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. மகேந்திரவர்மன் காலத்திலேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுது. மகேந்திரவர்மன், சோ மகேந்திரவாடி. ஓகேங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஆரம்பிச்சிருக்காங்க, மகேந்திரவர்மன் காலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுபோல டாக்ஸ் வசூலிக்காங்க 1ல இருந்து 6. அதாவது 6ல ஒரு பங்குல இருந்து என்ன பண்றாங்க 10ல ஒரு பங்கு டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா. அந்த விளைச்சலுக்கு ஏத்த மாதிரி. அதுவும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்துரிமை இருந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா பாரவிங்கிற புலவரை ஆதரிச்சாங்க இல்லையா, அப்ப எழுத புக் பாத்தீங்கன்னா கிருதார்ஜுனியம் தசகுமார சரிதம் புக் எழுதியிருக்காரு. அப்ப கிருதார்ஜுனியம் பாத்தீங்கன்னா சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கக்கூடிய மோதலை பத்தி சொல்லும். கிருதார்ஜுனியம் பாத்தீங்கன்னா சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கக்கூடிய மோதல் ஃபைட்டை பத்தி சொல்லும். ஒரு சொற்பொருள் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. அதை பத்தி. அடுத்து தசகுமார சரிதம் பாத்தீங்கன்னா தசம் அப்படின்னா 10, குமார சரிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க
10 இளவரசர்களை பற்றிய கதை, அதாவது தசகுமார சரிதம். எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரவி. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சோ என்ன வச்சா பல்லவர்களை பத்தி பார்த்தாச்சு. பல்லவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட் எதிரியா இருந்தாங்க சாளுக்கிய வம்சம் இருந்தாங்களே, அவங்க பத்தி பார்க்கணும். சரிங்களா? சாளுக்கிய வம்சம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிக்கிறாங்க. இவங்க மேலை சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள் பிரிக்கிறாங்க. எங்க ஆட்சி பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால, சரிங்களா, கர்நாடகா இருக்குல்ல, கர்நாடகா, ஆந்திரா சைடுல, அது போக மகாராஷ்டிராவுடைய மேற்கு பகுதி, சரிங்களா, ஃபுல்லா ஆட்சி பண்ணதா பாத்தீங்கன்னா வந்து சாளுக்கிய வம்சமா இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்கள், அதாவது வெஸ்டர்ன் சாளுக்கியம், மேற்கு பக்கம் இருக்கு இல்லையா, அதை ஆட்சி பண்றது வெஸ்டர்ன் சாளுக்கியம். அதே போல கீழே சாளுக்கியர்கள், சரிங்களா, பாருங்க, வெஸ்டர்ன் சாளுக்கியா, ஈஸ்டர்ன் சாளுக்கியா, அதாவது கீழே சாளுக்கியர்கள், கிழக்கு பக்கம்னா கீழே, அதே போல மேற்கு பக்கம்னா மேலை சாளுக்கியர்கள். இந்த 2 பிரிவா இருக்கு. சரிங்களா? அது ஒவ்வொன்றை பத்தி பார்க்க போறோம். அப்ப இந்த மேலை என்ன பண்றாங்க, 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வாதாபி, இன்னொன்னு கல்யாணி. சரிங்களா? இப்ப 2ஆ பிரிச்சிருக்காங்க இல்லையா, அப்ப வாதாபி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம், வாதாபி பத்தி பார்க்க போறோம். இப்ப வாதாபி சாளுக்கியர்களை பத்தி பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி தான் என்ன பண்றாரு, வாதாபி தலைவரா வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அவ புலிகேசி ஒண்ணு நம்ம இருக்காரு, வாதாபி சாளுக்கிய வம்சத்தை உருவாக்கி இருக்கிறாரு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஆண்டு பாத்தீங்கன்னா 1500 வெறும் ஓகே சாரி 543 கிபில உருவாக்கி வச்சிருப்பாரு. 543 கிபில பாத்தீங்கன்னா சாளுக்கிய வம்சத்தை வந்து வாதாபி சாளுக்கியரா முதலாம் புலிகேசி உருவாக்கி வைக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கணும். இவர் உருவாக்கும் பாத்தீங்கன்னா இருந்துச்சு கிருஷ்ணா, துங்கபத்ரா நதிகளை உருவாரு. கிருஷ்ணா, துங்கபத்ரா இருக்கு இல்லையா, அந்த நதிகளுக்கு இடையே என்ன பண்றாரு, இந்த வம்சத்தை உருவாக்கி இருக்கிறாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வர யார் பாத்தீங்கன்னா முதலாம் கீர்த்திவர்மன். சரிங்களா? அதுக்கடுத்து வரது யாருன்னா மங்களேஸ்வரர். அதுக்கடுத்து வரதான் பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி. முதலே பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே தான். 2ஆம் புலிகேசி என்ன பண்ணாரு, மகேந்திரவர்மனை தோற்கடிச்சாரு. அதே போல 2ஆம் புலிகேசி என்ன பண்ணாரு, நரசிம்மவர்மன்ட்ட தோற்கடிக்கப்பட்டு செத்து போனாரு. அப்ப நம்ம நரசிம்மவர்மன் வந்து வாதாபி சொல்லுவோம் இல்லையா, வாதாபி கொண்டான் சொல்லுவோம் இல்லையா, காரணம் அதுதான். என்ன பண்றாரு, ஆக்சுவலா 2ஆம் புலிகேசி வந்து அப்பாவா இருக்கக்கூடிய மகேந்திரவர்மனை தோற்கடிச்சிடுறாரு. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றாரு, மகன்கிட்ட வந்து தோத்து போயிடுறாரு. சரி, அந்த விஷயம் தெரிஞ்சுங்க. சோ 2ஆம் புலிகேசி பாத்தீங்கன்னா கல்வெட்டு கேட்பாங்க, ஐஹோல் கல்வெட்டு. அது எழுதி நேரம் பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஐஹோல் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்து கேட்டாங்கன்னா 2ஆம் புலிகேசி. அதை எழுதி வச்சது யாரு, ரவிகீர்த்தி. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இவர் கடைசியா பார்க்கும்போது நரசிம்மவர்மனால தோற்கடிக்கப்பட்டு செத்து போனார். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கும். அது போல கடைசி வர யாருன்னா கீர்த்திவர்மன். சரிங்களா? சோ கீர்த்திவர்மன் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து தண்டின் துர்கா தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. தண்டின் துர்காடு சொல்லக்கூடிய ஒரு ராஷ்டிரகூட அரசால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. சரிங்களா? கீர்த்திவர்மன். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். சோ கீர்த்திவர்மன் பாத்தீங்கன்னா கடைசி நம்ம கடைசி அரசர் அவரா இருக்காரு. இதுல வாதாபி சாளுக்கியரோட கடைசி அரசா இருக்காரு. அது போல இருக்காரு, ராஷ்டிரகூடத்தை சேர்ந்த தண்டனை தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்த வர யாரும் பாத்தீங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்கள். சரிங்களா? இதை உருவாக்குனது யாரும் பாத்தீங்கன்னா 2ஆம் தைலப்பா. இவர் யாருன்னா அந்த ராஷ்டிரகூடர் இருந்தார் இல்லையா, அந்த கேங் தான் வந்து இவங்க. சரிங்களா? தோற்கடிக்கப்பட்டார் இல்லையா, அந்த ராஷ்டிர வம்சத்தை சார்ந்ததான் பாத்தீங்கன்னா தைலப்பா 2ஆ இருக்காரு. இவரோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, மால்கட். ஓகேங்களா? அதே போல அடுத்த யார் வர பாத்தீங்கன்னா சோமேஸ்வரர் வராரு. இவர் என்ன பண்றாரு, இவருதான் கல்யாணிக்கு ஹெட் குவார்டர்ஸா மாத்துறாரு. முக்கியம், பேரே கல்யாணி சாளுக்கியர்கள் தான். ஆனா 2ஆம் தைலப்பா உருவாக்கும் என்ன இருந்துச்சு, ஹெட் குவார்டர்ஸா மால்கட் இருந்துச்சு. அந்த மால்கட்ல இருந்து கல்யாணிக்கு மாத்தின யாருன்னு கேட்பாங்க, சோமேஸ்வரர். காரணம் இவர் மாத்தினாச்சு கல்யாணி சாளுக்கியன்னு பேரே வந்துச்சு. அப்ப சோமேஸ்வரர் என்ன இருக்காரு, மால்கட்ல இருந்து கல்யாணிக்கு ஹெட் குவார்டர்ஸா மாத்திருக்காரு. அப்ப அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது பாத்துங்க. அதே போல கடைசியா வந்து வர்றது சோமேஸ்வரர் 4, 4ஆம் சோமேஸ்வரர். சோமேஸ்வரர் கடைசியா இருப்பாரு. ஆனா இது நினைப்பாரு பாத்தீங்கன்னா இந்த கீழே சாளுக்கியர் இருக்காங்க இல்லையா, வெங்கி சாளுக்கியர் சொல்லுவாங்க, அவங்களோட போர் பண்ணி செத்து அழிஞ்சு போயிடுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அடுத்து வர்றது யாரும் பாத்தீங்கன்னா கீழே சாளுக்கியர்கள். இவங்களுக்கு என்ன பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா வெங்கி சாளுக்கியன்னு சொல்லுவாங்க. காரணம் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா வெங்கியா இருக்கு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். இது தோற்றுச்சு யாருன்னா விஷ்ணுவர்தன். இந்த விஷ்ணுவர்தன் யாருன்னா புலிகேசி 2 இருந்தார் இல்லையா, இந்த புலிகேசி 2 அவருடைய தம்பி. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, அண்ணன் வந்து என்ன இருக்காரு, சோ மேற்கு பகுதி ஆட்சி பண்ணியிருக்காரு. 2ஆம் புலிகேசி இருக்கு இல்லையா, அவரோட தம்பி தான் பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்மன். ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து மேற்கு பகுதி ஆட்சி பண்ணியிருக்காரு, தம்பி வந்து கிழக்கு பகுதி ஆட்சி பண்ணியிருக்காரு. சோ அண்ணன் தம்பி தான், பிரிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து என்ன பண்றாங்க, இவர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கீழே சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சோழர்களோட மன உறவு வச்சுக்குவாங்க. ராஜராஜன் மகள் இருக்காரு இல்லையா, அவரோட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி பெறக்கூடிய ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழன். சரி, குலோத்துங்க சோழன் பாத்தீங்கன்னா அவர் தான். தசாவதாரம் படம் இருக்கு இல்லையா, அதை காமிப்பாங்க இல்லையா, அதே போல 1001 படம் இருக்கு இல்லையா, அதை காமிப்பாங்களே பார்த்திபன், அந்த கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழன்.
சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா சோழரோட மனோரம் வச்சுக்கிட்டதுனால உருவானது யாருன்னா குலோத்துங்க சோழன். சரிங்களா? தெரிஞ்சுக்கும். அடுத்த ஒரு நிர்வாகத்தை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பன்றி சின்னம். புலிகேசி படம் பார்த்திருப்போம். சொல்லிப்பாரு வடிவேலு சொல்லுவாரு. இந்த மாதிரி புலிகேசியோட பட்சம் வந்து பன்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். சோ பாத்தீங்கன்னா புலிகேசி சின்னம் பாத்தீங்கன்னா பன்றி சின்னமா இருக்கு. சரிங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்னென்ன எவிடன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐஹோல் கல்வெட்டு. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஐஹோல் குடைவரை கோயில்கள். அதை உருவாக்குனது யாருன்னா அங்களே சொல்லுவாரு. சரி, ஐஹோல் கல்வெட்டு யாருன்னா புலிகேசி 2 கட்டி வச்சது யாரு? ரவி கீர்த்தி. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? சோ ஐஹோல் கல்வெட்டுனா வந்து புலிகேசி 2 காலம் கட்டி வச்சது யாருன்னா ரவி கீர்த்தி. அதே போல ஐஹோல் குடைவரை கோயில் கட்டினது யாரு பாத்தீங்கன்னா மங்களேஸ்வரரோட காலத்துல வந்துச்சு. அதுல சொல்லியிருக்காங்க வாதாபி ஆட்சி பண்ணதுனால 4 கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சிவன், விஷ்ணு, ஜெயின்ஸ் எல்லா கோயிலும் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அது போல பாத்தீங்கன்னா பட்டாடக்கல் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? அதே பண்றாங்க பாகல்கோட்டுங்கிற கோயில் ஆட்சி பண்ணிட்டு அங்கேயும் கோயில் கட்டி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல இருக்கு. பட்டாடக்கல் அல்லது பாகல்கோட் அதாவது கர்நாடகத்துல இருக்கு. அடுத்து பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் நகரம் அண்ட் திராவிடம். ஆக்சுவலா கோயில் கட்டுறோம் இல்லையா? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விதமான கான்செப்ட் இருக்கு. நம்ம சவுத் இந்தியா கட்டுறோம் இல்லையா? விமானம் வச்சு கோயில் கட்டுறோம் இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து திராவிட கோயில்கள். கருங்கலால செஞ்சு வைப்போம். சரிங்களா? இதே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்க நகரா டெம்பிள்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கருங்கல் இருக்காது, பளிங்கா செய்வாங்க கோயில் எல்லாமே. நம்மள மாதிரி கோபுரம் இருக்காது, பெரிய பெரிய கலசம் இருக்காது. சரிங்களா? வெவ்வேறையா இருக்கும். அப்ப நார்த் இந்தியால ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா நகரா டெம்பிள் சொல்லுவாங்க. சவுத் இந்தியால ஃபாலோ பண்றது திராவிட டெம்பிள் சொல்லுவாங்க. ஆக சாளுக்கியர்கள் இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க? சாளுக்கியர்கள் பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சென்டர்ல. அப்ப என்ன ஆகுது? இவங்க வந்து சவுத் இந்தியாவோட திராவிட டெம்பிளும் ஃபாலோ பண்றாங்க. நார்த் இந்தியாவோட நகரா டெம்பிளையும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப இங்க புதுசா வந்து விசரா அப்படின்னு சொல்லக்கூடிய புது டெம்பிள் ஒரு புது கட்டடக்கலை உருவாகுது. 2மே இன்ஃபுளுன்ஸா இருக்கும். சரிங்களா? விசரான்னு சொல்லக்கூடிய புது கட்டடக்கலை உருவாகுது இங்க. சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. அதே போல சீன பெண் யுவான் சுங்க இருக்காரு இல்லையா? அவரும் வந்துட்டு போயிருப்பாரு. யார் காலத்துலயும் பாத்தீங்கன்னா புலிகேசி 2 காலத்துல. புலிகேசி 2 காலத்துல வந்துட்டு போயிருப்பாரு. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா யுவான் சுங்க யார் வந்து போனா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்க 2ஆம் புலிகேசி. அதே போல பாத்தீங்கன்னா நரசிம்மன் 1. ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா ஹர்ஷன். இந்த ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா சிவாஸ் வந்துட்டு போயிருப்பாரு. 2ஆம் புலிகேசி, நரசிம்மவர்மன் 1, அதே போல ஹர்ஷவர்தன். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா புலிகேசி வந்துட்டு போயிருப்பாரு. இவரு சிவான்ஸ் வந்துட்டு போயிருப்பாரு. ஓகே, முக்கியமான கேள்வி இது பாத்துங்க. அடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னா குட்டி குட்டி அரசரை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ராஷ்டிர குடர்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா ராஷ்டிர குடர்கள் வந்து உருவாக்குன யாருன்னா தண்டி துர்கா. சரிங்களா? உருவாக்குனது வந்து தண்டி துர்கா. தோற்றுவிப்பது தண்டி துர்கா. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா வரது வந்து முதலாம் கிருஷ்ணர். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா? கைலாசநாதர் கோயில் எல்லோரா. எல்லோரா இருக்கு இல்லையா? எல்லோரா தீவுகள் சொல்லுவோம் இல்லையா? அந்த எல்லோரால பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் கட்டினது யாருன்னா முதலாம் கிருஷ்ணன் கட்டி கொடுத்திருக்காரு. அடுத்து வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அமோக வருஷா. சோ பேருக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா அதிக வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 64 வருஷம். 64 வருஷம் பண்ணியிருக்காரு, ஆட்சி பண்ணியிருக்காரு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அவரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க வச்சிருக்காரு? மால்கட் அல்லது மாநிலத்துல ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருக்காரு. அரண்மனைக்கார பாருங்க ஜீனசேனாவால வந்து சமணமத்துக்கு மாறி இருப்பாரு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப ஜீனசேனா இருக்காரு இல்லையா? அதுல இருந்து புக் பத்தி கேட்பாங்க. என்ன புக்னு பாத்தீங்கன்னா வந்து பார்கவ பூதையா. பார்கவ பூதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் எழுதியிருக்காரு. யாரு? ஜீனசேனர். அந்த ஜீனசேனா இருக்காரு இவர் வந்து அமோக வருஷன் சமண மதத்துக்கு மாறி இருக்காரு. ஜெயினுக்கு மாறி இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வர்றது 2ஆம் கிருஷ்ணர். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா வந்து 3ஆம் கோவிந்தர். சோ 3ஆம் கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா? ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணமேஸ்வரர் கோயில் கட்டியிருப்பாரு. கிருஷ்ணமேஸ்வரர் கோயில். ஓகே, கட்டியிருப்பாரு பாத்துக்கலாம். அடுத்து கடைசி அரசர் பாத்தீங்கன்னா வந்து 3ஆம் கோவிந்தர். கடைசி அரசரா இருப்பாரு. இவங்க காலத்துல வந்து இருக்காங்க பாத்தீங்கன்னா எலிபண்டா தீவு சொல்றோம் இப்ப அந்த எலிபண்டா தீவுகளுக்கு ஸ்ரீபுரி தீவு தான் ஃபர்ஸ்ட் பழைய பேர். ஸ்ரீபுரி தீவுன்னு பேர் சொன்னாங்க. அந்த ஸ்ரீபுரி தீவு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மும்பைல இருக்குல்லையே அதான். ஓகேங்களா? அதுக்கு என்ன பேர் பண்றாங்கன்னா எலிபண்டா தீவு குகைகள்னு சொல்லி பேர் மாத்த யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் கேட்பாங்க. சரிங்களா? சோ ஸ்ரீபுரி தீவுக்கு எலிபண்டா தீவுன்னு பேரை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீசியர்கள். இது எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. சரிங்களா? தெரிஞ்சுங்க. சோ இது மட்டும் எக்ஸாம் பேங்க்ல படிச்சுட்டு போங்க. வேற எதுவும் கேட்க போறது இல்லை. சரிங்களா? ரொம்ப பெரிய அளவு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? சோ அடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னா ஹொய்சாளர்களை பத்தி பார்க்க போறோம். ஹொய்சாளர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா துவார சமுத்திரம் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை உருவாக்கி வச்சது யாரு பாத்தீங்கன்னா வினயாதித்யன். ஓகேங்களா? அடுத்த வரது யாரு பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் வராரு. என்ன பண்றாரு? குலோத்துங்க சோழன் இருந்து. சோ நம்ம சாளுக்கியன்ஸ் பார்த்தோம் இல்லையா? சாளுக்கியனும் சோழனும் சேர்ந்து உருவானது யாருன்னா குலோத்துங்க சோழன்.
அவருடைய வம்சத்துல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் பகுதியில வந்து கங்காவாடி ஒரு பகுதி இருக்கு. அதை கேப்சர் பண்ண யாருன்னு கேட்பாங்க, விஷ்ணுவர்தன். அப்ப கங்காவாடி வந்து சென்டர்ல இருக்கும். அப்புறம் பண்றாங்க, கங்காவாடிங்கிறது ஹொய்சாளர்களுக்கும் அதே போல சோழர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வந்து மிடிவலா இருந்திருக்கு, நடு இடைப்பட்ட பகுதியா இருந்திருக்கு. ஸோ 2 பேருமே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சைமல்டேனியஸா பாதி பேர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. அங்க கேட்பாங்க அப்படின்னா, சோழன்ட்டு இருந்து கங்காவாடியை கைப்பற்றது யாருன்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுவர்தன். அதுக்கடுத்து வரது பாத்தீங்கன்னா 2ஆம் வீரபல்லாளா. அடுத்து வரது யாரு பாத்தீங்கன்னா வந்து 3ஆம் வீரபல்லாளா. 2ஆம் நரசிம்மன். அடுத்து வரது யாருன்னா 3ஆம் வீரபல்லாளா. சோ என்ன காரணம் பாத்தீங்கன்னா, முக்கியமானது 1310 மாலிக் கஃபரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி இருக்காரு இல்லையா, அவருடைய படைத்தலைவர் மாலிக் கஃப். அவர் பாத்தீங்கன்னா 1310 வந்து நினைப்பாரு, சவுத் இந்தியா நோக்கி படையெடுத்து வந்திருப்பாரு. அப்ப தோற்கடிக்கப்பட்ட அரசரா இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீரபல்லாளா. அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. மாலிக் கஃபூர் 1310 தோற்கடிக்கப்பட்ட ஹொய்சாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் வீரபல்லாளா. சரிங்களா, அவர் தண்ணி வேற கேட்கறது இல்ல. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா, சோ 4ஆம் வீரபல்லாளா பாத்தீங்கன்னா என்னது, கடைசி அரசனா இருக்காரு. அவ்வளவு. அடுத்து பாக்கணும்னா வாராங்கல் போய் ஆட்சி பண்ணக்கூடிய காகத்தியர்கள். சரிங்களா, வாரங்கல் ஆட்சி பண்ணக்கூடிய காகத்தியர்கள். ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அனுமகொண்டாவா இருந்திருக்கு இவங்களுக்கு. சரிங்களா, அதே போல பாத்தீங்கன்னா பண்றாங்கன்னா இவங்க காலத்துல 1000 தூண் வச்சிருக்காங்க. 1000 தூண் ஆலயம் கட்டியிருக்காங்க. 1000 தூண்கள் இருக்கும்போது பெரிய ஆலயம் கட்டியிருக்காங்க. இங்கதான் அனுமகொண்டா கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இது உருவாக்குற யாரு பாத்தீங்கன்னா புரோலாவர். ஓகேங்களா, புரோலாவர் காலத்துலதான் கோகினூர் வைரம் இருந்திருக்கு. கோகினூர் வைரம் வந்து யார் காலம் கேட்பாங்க. கோகினூர் வைரம் வந்து யார் காலம் கேட்டாங்கன்னா புரோலா 2 காலத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் அவர் யார் பாத்தீங்கன்னா வந்து பிரதாபருத்ரா 1. வீரமணிக்காரு அனுமகொண்டால இருந்து தலைநகரம் வந்து வாராங்களுக்கு மாத்துறாரு. அதான் சொல்றாங்களே வாராங்களின் காகத்தியர்கள். அப்ப வாராங்களின் தலைநகரத்தை மாத்தினாரு கேட்டாங்கன்னா பிரதாபருத்ரா 1. அடுத்து வர யார் பாத்தீங்கன்னா கணபதி. கணபதியோட ஒரு பொண்ணுதான் பாத்தீங்கன்னா ருத்ராம்பா. சரிங்களா, கணபதிக்கு பிறகு என்ன பண்றாரு, தம் பேரனுக்காக வந்து என்ன பண்ணுவாரு, பொறுப்பேற்றுக்குவார். சரிங்களா, தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா பிரதாபருத்ரா 2. சரிங்களா, சோ என்ன பண்றாரு, இந்த ருத்ராம்பா இருக்காங்க ஆட்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரா குட்டி பையன். அப்ப பிரதாபருத்திரம் மேல பொறுப்பேற்ற யாருன்னா ருத்ராம்பா. ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அதே போல பிரதாபருத்திரம் பாத்தீங்கன்னா வந்து கடைசி அரசனா இருப்பார் கிட்டத்தட்ட. ஏன்னு பாத்தீங்கன்னா 1309லயே மாலிக் கஃபர் பண்ணிருக்காரு, சவுத்லயே வந்து போனார் இல்லையா, அப்ப தோற்கடிக்கப்பட்டது இவர்தான். சரிங்களா, சோ கேட்பாங்க 1310 அல்லது தென்னிந்தியாவுல மாலிக் கஃபர் படைக்கும் போது தோற்கடிக்கப்பட்ட காகத்திய அரசன்னு கேட்டாங்கன்னா பிரதாபருத்திரன். ஹொய்சாளர்னு கேட்டாங்கன்னா 3ஆம் வீரபல்லாளா. ஓகேங்களா, அதே போல விநாயகர் தான் வந்து கடைசியா இருப்பார். சோ இந்த பாயிண்ட் மட்டும் போதும், ரொம்ப தேவையில்லை. ஓகேங்களா, அதே போல யாருன்னு பாத்தீங்கன்னா தேவகிரி பகுதியில் ஆட்சி பண்ணக்கூடிய யாதவர்கள். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, யாதவர்கள் பேர் இருக்கு இல்லையா, அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நாங்க கிருஷ்ண வம்சத்தை சேர்ந்தவங்க, கடவுள் கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவர் வம்சத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சிவனா மரபுன்னு சொல்லுவாங்க. சிவனாக்கள் அல்லது கிருஷ்ண வரவச்சன்னு சொல்லுவாங்க. இங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரோட நாசிக்ல இருந்து தேவகிரி வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தேவகிரி ஞாபகம் இருக்கா, தேவகிரி பாத்தீங்கன்னா நினைப்பாரு முகமது பின் துக்ளக். அவர் நினைப்பாரு டெல்லியில இருந்து தலைநகரத்தை தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. அந்த தேவகிரி நினைப்பாரு தௌலதாபாத் பேர் மாத்திருப்பாரு, அதே தேவகிரி தான். அது வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த வர யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் பில்லம்மா. இவர் இருக்காரு பாத்தீங்கன்னா சோமேஸ்வரர் 4 இருக்காரு ஹொய்சாளர்கள். அவரை தோற்கடிச்சு இருக்காரு, தன்னோட வந்து நான் தான் நாட்டுக்கு அரசன்னு சொல்லி கெத்த அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பாயிண்ட் கேட்பாங்க, பாத்துங்க. அடுத்த வர யாரு பாத்தீங்கன்னா சிங்கண்ணா, கிருஷ்ணா, மகாதேவெல்லாம். ஆனா அடுத்து கடைசி முக்கியமா யார் பாத்தீங்கன்னா ராமச்சந்திர தேவா. காரணம் என்னன்னா 1310 மாலிக் கஃபூரால தோற்கடிக்கப்பட்டது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அதை பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மாலிக் கஃபூரோட சவுத் இந்தியா படையெடுக்கும் போது நம்ம படையெடுப்புல வந்து தோற்கடிக்கப்பட்டது யாருன்னு கேட்பாங்க அடிக்கடி. ஓகேங்களா, அப்ப தோற்கடிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஹொய்சாளர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீரபல்லாளா. அதே போல பாத்தீங்கன்னா காகத்தீரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரன் 2 காகத்தீர்ல. அதே போல பாத்தீங்கன்னா யாதவரை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திர தேவா. இந்த கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி, பாத்துங்க. சரிங்களா, அதை படையெடுப்பு நடந்தான்னு பாத்தீங்கன்னா 1310. கடைசி அரசர் யாருன்னா சங்கர தேவா. அவ்வளவுதான். சரிங்களா, அது மொத்தம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பல்லவர்களை பத்தி பார்த்துட்டோம், சாளுக்கியரை பத்தி பார்த்துட்டோம், அதே போல ஹொய்சாளர்கள், யாதவர்கள், காகத்தீரை பத்தி பார்த்தது. ஸோ இதை தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சோழர்களையும் பாண்டியர்களையும் பத்தி பார்க்கலாம். ஸோ பிபிடி நோட்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தெளிவா படிங்க. பெரும்பாலும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தாச்சு. சரிங்களா, அப்ப கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் இதுல கேட்பாங்க. அதை தெளிவா படிச்சுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் த கிளாஸஸ்.